ஹலோ. அப்புறம் கதை எழுதிட்டியா? இப்போ தான்டா எழுதி முடித்தேன். சூப்பர்ரா. சரி, நம்ம டீ கடைக்கு வா. வரும்போது நம்ம கேடியோவை கூட்டிகிட்டு வா. டே அஜய் கதை எழுதி முடிச்சிட்டானா? வரானா? இந்தாடா. என்ன கதைலாம் ரெடியா? மச்சி, சரி கதையை சொல்லு. கேளு. ஓப்பன் பண்ணால் ஹீரோவும் ஃப்ரெண்டும் கேஷுவலாக பேசிகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அவன் என்னடான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் பார்க்கும்போது திடீர்னு ஒரு சைக்கோ கில்லர் வந்து அவனை அடித்து கொண்டுறான். ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சைக்கோ கில்லர் ஹீரோ அங்கே இருக்கிறதே நோட்டீஸ் பண்ணல. அதனால் அந்த சைக்கோ கில்லர் அவனோட மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுறான். அந்த டைம் ஹீரோ அந்த சைக்கோ கில்லரோட ஃபேஸை பார்த்துட்றான். அதனால் அந்த சைக்கோ கில்லர் ஹீரோவை கொள்றதுக்கு ஓடி வரான். ஹீரோ எப்படியோ அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தப்பிச்சிட்றான். அவன் ஃப்ரெண்டு தான் செத்துட்டானே. டேய், அவன் ஃப்ரெண்டு செத்துட்டான் தான், இது வேற ஒரு ஃப்ரெண்டு. சரி, கதையை கேளு. அதுக்கப்புறமா ஹீரோ அவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் என்னென்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்கிறான். ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு செத்துட்டாங்கிறதையும் சொல்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு இது எதுவுமே நம்ப முடியல. டிங்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடான்னு எடுத்து பார்த்தா அந்த நோட்டிஃபிகேஷனில் இப்போ நீ செத்துருவ அப்படின்னு வந்திருக்கு. அதை பார்த்து ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் ஒரே ஷாக்கு. அவனுக்கு பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் டக்குன்னு யாரோ வந்து ஃப்ரெண்டில் நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சைக்கோ கில்லர் ஒரு கன்னோட வந்து நிற்கிறான். அந்த சைக்கோ கில்லர் அப்படியே ஹீரோவை பாயிண்ட் பண்ணி ஒரே சுட்டுறான். டக்குன்னு பார்த்தா ஹீரோ அங்கே செத்து கிடக்குறான். நல்லா இருக்குடா கதை. பர்ஃபெக்டாக இருக்கு, கண்டிப்பாக பண்ணிடுவோம். கேமரா அது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமராலாம் எல்லாம் ஓகே, ஆனால் நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் தான் தேவைப்படுது. நம்ம பசங்களை வச்சு எடுத்து விட்ருவோம்டா. அக்ஷித்தை வச்சு எடுப்போமா? செம்மையாக இருக்கும். இந்தாடா. சரி கொடுங்கடா, நான் போய் போட்டு வந்துடுறேன். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். பாய். பாய். எங்கே போகிற? வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆகுது. சரி, ஓகே, பாய். சரிடா, நம்ம போவோமா? ஏய், இந்த அக்ஷித்தை வச்செல்லாம் எடுக்க முடியாதுடா. அவன் சரியான அவன். இந்த ஆர்டிஸ்ட்டு தேடுறதே சரியான தலைவலியாக இருக்குது. ப்ரோ, ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். சரி, போ போ. ஏய், டேய், ஏன்டா ஓடி வர? இந்தா புடி. டேய் டேய் ஏய், இரு. என்னாச்சு? டேய், நம்ம கேடியோவை கொண்டாங்கடா. என்னடா சொல்கிற? நம்ம கதையில் என்னென்னலாம் எழுதணுமோ அது அப்படியே நடக்குதுடா. ஓப்பன் பண்ணா ஹீரோவும் ஃப்ரெண்டும் கேஷுவலாக பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு சைக்கோ கில்லர் வந்து அவனை அடிச்சு கொண்டுறான். ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி பார்த்தா இந்நேரம் உனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும்ல? ஆமாம்ல. டேய், ஏதோ வந்திருக்குடா பாரு. ஜியோடா. டேய், இன்னொன்று நம்ம வந்திருக்குடா. டேய், சாவ போகிறேன்னு வந்திருக்குடா. அவ்வளோதான், நான் சாவ போகிறேன். இப்போ என்னடா பண்ணுறது? டேய்
நான் இந்த புக்கில் எழுதுனது தான் அப்படியே நடக்குதுண்ணா. அந்த கதைப்படி அந்த சைக்கோ கில்லர் என்ன தானே கொண்டிருக்கணும். சுஹேலை ஏன் கொண்டா? நான் எழுதின கிளைமேக்ஸ் தானே இருக்கு. அப்போ எப்படி? என்னது இது? பின்னாடி என்னமோ இருக்கு. சரி கொடுங்கடா, நான் போய் போட்டு வந்துடுறேன். கதை நல்லா இருக்கு. ம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. ம் நான் போய் சரி பண்ணிட்டு வரேன். சரி ஓகே. இரி, கால் வருது. ஹலோ, இந்த வரேன். அம்மா கூப்பிடுறாங்க. சரி. நான் போயிட்டு வரேன். அப்படியே இதை எடுத்துகிட்டு போகிறேன். சரி ஓகே. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். பாய். எங்க போற? வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆகுது. சரி ஓகே, பை. அப்படி பார்த்தா அந்த புக்கு பின்னாடி எழுதியிருக்கிறது சுஹேலோட கிளைமேக்ஸ். அதனால தான் இந்த கதையில் நான் சாவறதுக்கு பதிலாக சுஹேல். இந்த புக்கால தானே எல்லா பிரச்சனையும்.